ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி உபஜயஸ்தானம் சொல்லுவோம். ஓகேங்களா? உபஜயம் அப்போது ஒரு வெற்றிக்கு வந்து துணை வெற்றின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உப ஆயில் இதே மாதிரியான ஒரு இடத்துல வந்து 3ஆம் இடமான அந்த இடத்துல போய் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றிகளை கொடுக்கும். முயற்சிகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் எல்லாமே நடக்கும். ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாமா, இல்லை பின்ன வந்து இருக்கிற வேலையை விட்டு வந்து வேறொரு வேலைக்கு போகலாமா, அதற்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகளை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. மாணவர்கள் வந்து போன வருஷம் வந்து நம்ம இந்த அளவுக்கு மார்க்லாம் எடுத்தோம். இந்த வருஷத்தில் இதை விட அதிகப்படியான மார்க்குகள், போன வருஷத்தை விட வந்து அதிகப்படியான மார்க்குகள் எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தொய்வு நிலைகள் எல்லாமே விலகும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அப்போது தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சிடறவங்களுக்கு, அதாவது ஜுவல்லரி கடை வச்சிடறவங்களுக்கு, சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருவங்களுக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா? உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக நின்று எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை தேடிட்டு இருந்தோம், அந்த வேலைகள் கிடைக்கும். ஒரு வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பிடிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்திருந்தப்பா, அந்த விஷயத்தை வந்து உங்கள் இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுடைய மைத்துனர், அதாவது மனைவியினுடைய தம்பி சகோதரர், அவர் உங்களுக்கு அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த டயத்தில் கன்ஃபார்மாக நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு வாங்குங்க, வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. ஒரு லேண்ட் வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. ஒரு வாகனங்கள்லாம் வச்சு டிரான்ஸ்போர்ட்டை நடத்திட்டு இருப்பீங்க இல்லையா மீன ராசிக்காரங்க, உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய பெரிய கனரக வாகனங்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க. இதை விட வாகன சேர்க்கைகள் வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இன்னொரு 2 லாரி வாங்கிட்டோம்னா, இல்லை இன்னொரு 2 டிப்பர் வாங்கிட்டோம்னா, இன்னொரு 2 407 வாங்கிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்குமே, ரொம்ப ஆர்டர்ஸ் ரொம்ப வந்துட்டுருக்கு, அது வந்து எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த டயத்தில் வாங்குவீங்க மீன ராசிக்காரங்க. வீட்டில் வந்து ஒரு பைக் இருக்குப்பா, அது வந்து ரொம்ப வருஷமாச்சு, அந்த பைக் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, என்ன பண்ணுறது, புதுசாக ஒரு பைக் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். ஒரு வாகனம் வாங்கலாம், வாங்குங்க, தாராளமாக வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. அந்த முயற்சிகளை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த ரெண்டுக்குமே அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். புதன் பகவான் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய தாயின் உடல்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த டயத்தில் அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வச்சுக்கோங்களேன், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகும். ஏன்னா புதன் வந்து 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணார். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அவர் தான். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு தாய் போல நடந்துக்குவாங்க. ஒரு தாய் மாதிரி பக்கத்தில் நின்று வந்து ரொம்ப அழகாக கவனிச்சுக்குவாங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே 4ஆம் இடத்துல தான் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாரு. எங்கே? உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல. அந்த 4ஆம் இடத்துலேருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஊதிய உயர்வும் தாராளமாக கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். திருமணம் தொடர்பான ஏற்பாடுகளை தாராளமாக இறங்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையும். அதன் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக ஊர் கூடி வாழ்த்தி ஒரு திருமணம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகேங்களா. பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போது திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தீங்க மீனராசிக்காரங்களுக்கு, இந்த டயத்தில் திருமணம் நடக்கும். இந்த டயத்தில் ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த மாதமோ அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ கன்ஃபார்மாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. தாராளமாக ஏற்பாடு பண்ணுறதுக்கான மூமெண்ட்டில் இறங்குங்க. நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுங்கள். தொழிலையுமே பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் எல்லாமே பார்ப்பீங்க. ராசியில் வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகப்படியாக ஆசைப்படுறது மட்டும் கொஞ்சம் அவ்வளோ கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது, தகுதிக்கு மீறியான விஷயங்கள் பண்ணுறது, இதில் மட்டும் வந்து ரொம்ப கவனமாக இருந்துங்க. நம்முடைய தகுதிக்கு வந்து இது கரெக்டாக இது. ஓகேங்களா. நம்ம 4 அடி தாங்க தாண்டுவோம், நான் 15 அடி தாண்டுவோம்னு சொல்லிட்டு வந்து பெட்டு கட்டி போய் தானே என்ன ஆகும்? இது மாதிரியான விஷயம் தான் சொல்கிறேன். அதிகப்படியான ஒரு விஷயங்கள் பண்ணுவோம், அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். அதனால் நம்முடைய தகுதிக்கு மீறி இருக்கிற செயல்பாடுகளை தயவு செய்து இறங்காதீங்க மீனராசிக்காரங்க. இதுவரைக்கும் மீனராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் பதிலும் கொடுக்குறேன். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.